ஓம் சக்தி பராசக்தி தாயே. தொழிலில் ஒரு லாபமும் இல்லாமல் வாங்கின பணத்தை திருப்பி தர முடியாமல் டென்ஷன்லேயே உடம்பு இழைச்சி போய் சட்டெல்லாம் பெருசாகி தொங்குது. இன்றைக்கி ஒரு பெரிய டேரக்டர் என்கிட்ட கதை சொல்கிறதுக்கு வராருமா. அந்த கதை நல்லா அமைஞ்சு டேரக்டர் ஓகே சொல்லி நல்ல ஹீரோ கிடச்சி அருமையான மியூசிக் டைரக்டர் கிடச்சி டெலிவிஷன் டீலு ஓடிடி டீலுன்னு எல்லா டீலும் நல்லபடியாக அமைஞ்சு சுருங்கி என்னோட உடம்பு வீங்கி போய் கையில் மிச்சம் இருக்கிற 2 விரல்லையும் மோதிரத்தை போட்டு அப்படியே ஈஸியாரில் ஒரு வீடு வாங்கி போடுறதுக்கு உதவி பண்ணுதாயே. உனக்கு 100 ரூபா உண்டியல்ல போடுறேன். எஸ், யாரது? வரசல்பா வாங்க வரசல். இன்னைக்கு எப்படியாவது இந்த ப்ராஜெக்ட் ஓகே பண்ணிடணும். வாங்க சார் பத்மநாபன் சார், எப்படி இருக்கீங்க? நோ ப்ளீஸ் கால் மீ புதிர் பத்து. பிபியா? என்னோட போன படத்தில் நான் பண்ண டைரக்ஷனை அப்ரிஷியேட் பண்ணி மூன் டிவி அவார்ட்ஸ் எனக்கு வச்ச பட்டப்பேர். புரியாத மாதிரி படத்தை எடுத்து வச்சதை கலாச்சி அவன் பட்டப்பேர் கொடுத்துருக்கான். இவர் வேற. ஓகே சார் புதிர் பத்மநாபன் சார். பிபி தானே சொன்னீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? எஸ் ஐம் ஃபைன். நீங்கள் என்ன போன வாட்டி பார்த்ததை விட உடம்பு போட்டிருக்கீங்களே, நல்லா செழிப்பாக இருக்கீங்க போல. பில்ராத்தில் 2 வாரம் அட்மிட் ஆகி ட்ரிப்ஸ் எழுதிட்டு வந்திருக்கேன். நான் உடம்பு போட்டேன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். நீங்கள் பார்க்க வரீங்கன்னு சொன்ன உடனே உற்சாகத்தில் அப்படி தெரியுதோ என்னவோ. சரி நான் டேரக்டாக மேட்டருக்கு வந்துடுறேன். ஏன்னா நான் ஒரு டேரக்டர். I don't want to waste my time, sir. So I don't want to waste your time too. So here's the story. கேளுங்க. எஸ் இந்த வேகம் தான் எனக்கு வேணும் சார். இதே வேகத்தில் அப்படியே போய் படத்தை ஒரு வருஷத்தில் முடிச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்கும் சார். வாட்? படம் எடுத்து முடிக்க 5 வருஷம் ஆகும் மேன். 5 வருஷம்? என்ன இந்த படம் எடுக்கிறதுனா சும்மாவா? கிரேட் திங்ஸ் டேக் டைம் சார். உங்களுக்கு அந்த டைம் லைன் ஓகேனா சொல்லுங்க, இல்லை நான் வேற ப்ரொடியூசர் பார்த்துக்கிறேன். சார் வேணாம் சொல்லுங்க. எவ்வளோ டைம் ஆனாலும் நம்ம பண்ணிக்கலாம் சார். என்னோட வாழ்க்கையில ஒளி ஊட்டிட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும். படம் பேர் இருட்டு. படம் ஸ்டார்டிங்ல இடது காலை வச்சு ஹீரோ உள்ள வராரு சார். ஸ்டார்டிங்லயே அவசரமா எதுக்கு சார் வலது காலை எடுத்து வச்சு வர வேண்டியதானே? அங்கதான் சார் நம்ம எல்லா தடைகளையும் உடைக்கிறோம் நம்ம ஹீரோ. அப்படியா? சரி ஹீரோ யாரு? அது எங்க சித்தப்பா பையன் வார்த்தை. நல்லா பண்ணுவார் சார், நல்லா பண்ணுவார். ப்ளீஸ் பிலீவ் மீ சார். முகம் தெரியாத ஹீரோ சார். கதைக்கு தேவை அதுதான் சார். முகம் தெரியாத ஹீரோ வந்தாதான் சார் கதை ஒர்க் அவுட் ஆகும் சார். படம் பிஸ்னஸ் பண்ணணும் சார். படம் நல்லா பண்ணணும் சார். அப்புறம் தான் சார் பிஸ்னஸ் பண்ணணும். சரி எவ்வளோ சார் சம்பளம் கேட்பாரு? ரொம்பலாம் கேட்க மாட்டார் சார். அப்போ சரி ஒரு 10 கோடி. சார் அவர் தான் சார் என் கேரக்டருக்கு கரெக்டாக இருப்பாரு. என் கேரக்டருக்கு அவ்வளோ செலவு பண்ணால் பத்தாது சார். 10 கோடின்றது கம்மி சார். 10 கோடியில் பெரிய ஹீரோவே வாங்குறது இல்லை சார் இப்போல்லாம். சார் ஹீரோ இல்லை சார், கதைக்கு தேவையான கேரக்டர் சார். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. சரி சார், நீங்கள் சின்ன ப்ராஜெக்டில் சக்ஸஸ் கொடுத்துருக்கீங்கன்னு தான் அதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலான்னு பார்த்தா நீங்கள் இப்படி பெருசாக செலவு வைக்கிறீங்களே சார். என்னோட கலைக்கு இவ்வளோதான ஒரு மதிப்பு வைக்க முடியாது சார். கலைக்கு மதிப்பு இல்லவே இல்லை, அதுக்கு வைக்கவும் முடியாது சார். கண்டிப்பாக முடியாது. அதுவும் பட்டம்லாம் கொடுத்துருக்காங்க. இது அந்த பிபி ரைட்டு சார். நீங்கள் பிஸ்னஸ் ஆஸ்பெக்ட்லேயே பார்க்குறீங்க. பணம் முக்கியம் இல்லை சார். பணம் முக்கியமா கலை முக்கியமா? நீங்களே சொல்லுங்க சார். பணம் முக்கியமா கலை முக்கியமா? பணம் தான். எது? கலை அதானே முக்கியம். ஒவ்வொரு மனிதனும் மல்லி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமாடா அது. அமிர்தம். பணமா முக்கியம். பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் சார். ஆமாம் சார். ஆனால் நாளைக்கு எனக்கு ஒரு 2 கோடி அட்வான்ஸ் கொடுத்துருங்க. சார் பணத்தை பற்றி நீங்கள் கவலையாக படாதீங்கன்னு சொல்கிறேன். நான் பணத்தை பற்றி கவலைப்பட்டிருந்தேன்னா பாட்டே இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கதை யோசிச்சுப்பேனா? பாட்டே இல்லையா? நோ சார், என்னோட கிரியேட்டிவ் ப்ராசஸை ஹிண்டர் பண்ணுது சார் இந்த பாடல்கள். ஹாலிவுட் மூவிஸ்லாம் பாட்டு வருதா என்ன? சொல்லுங்கள். ஹாலிவுட் மூவிஸ்லாம் பாட்டு வருதா சார்? நம்ம ஹாலிவுட் மூவிஸ் மாதிரிலாம் எடுப்போமா? ஹாலிவுட் என்ன ஹாலிவுட்டே நம்மளை பார்த்து பொறாமப்படும் சார். அப்படியா? பாக்கியம் சார், பாக்கியம். ஆமாம் சார், உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு பெரிய பாக்கியம் தான் சார். ஹீரோயின் பேர் பாக்கியம். 1980s நடிப்பாங்களே அந்த பாக்கியமா? ஆமாம் சார். அவங்களுக்கு 45 வயசு ஆகுது சார். இருக்கட்டும் சார், அதுக்கு என்ன? 60 வயசுல ஹீரோஸ்லாம் நடிச்சுட்டு இருக்கிறப்போ ஹீரோயின்ஸ்க்கு மட்டும் என்ன நொட்டா?
அவங்க நடிச்சே பல வருஷங்கள் ஆகுது சார். சார் கம்பேக் சார், கம்பேக். இதுவே பெரிய நியூஸா நமக்கு ப்ரொமோஷன்ஸ்லாம் தரும். சரி கதையை முதல்ல சொல்லுங்க சார் கேட்போம். இடது காலை உள்ள எடுத்து வச்ச ஹீரோ வலது காலால தூக்கி உதைக்கிறாரு. ஃபைட்டு சூப்பர் ஃபைட்டா சார். அவர் உதைக்கிறது அவங்க அம்மா வயித்த சார். ஹீரோ அம்மாவோட வயிற்றுல இருக்காரு. அங்க இருந்து ஆரம்பிக்கிறோம் சார் நம்ம படத்தை. ஓ சார் எப்படி சார் அதை கவர் பண்ண போறோம்? விஷுவல் எஃபெக்ட்ஸ், ஐயோ சிஜிலாம் செலவாகுது சார். படத்தை பத்தி கவலைப்படாதீங்க. நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், ப்ளீஸ் என்ன அவமானப்படுத்துறீங்க நீங்க. பணம் பணம் பணம்னு. சரி சார் சாரி சார் சாரி சார். நீங்க ஃபுல்லா கதையை சொல்லி முடிங்க. இனிமேல் நான் இன்டரப்ட் பண்ணவே மாட்டேன். சரி சார். வெளியே வந்த உடனே நம்ம கவர்மெண்ட்டை நல்லா திட்டுறாரு சார். என்ன சார்? இல்லை ஒன்றும் இல்லை போங்க. இல்லை இந்த இடத்துல நீங்கள் நடுவில் பேசணுமே. ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை. நான் தான் சொல்லிட்டேன் இன்டரப்டே பண்ண மாட்டேன் போங்க. நீங்கள் நல்லா கழுவி ஊத்துறாரு சார், நல்லா கழுவி ஊத்துறாரு. அப்படியே பாட்டு பாட்டு இல்லைன்னு சொன்னீங்க சார். இது வேற பாட்டு. என்ன பாட்டு? நிப்பாட்டு. படத்தை நிப்பாட்டுறோம் சார். ஏன் இன்டர்வல் சார்? படம் ஆரம்பிச்சு 10 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள இன்டர்வலா? ஆமா சார், சொன்ன டைலாக் அப்படி வெறித்தனமா இருக்கும். அந்த டைலாகோட இம்பேக்ட் மக்கள் மனசுல நிலைச்சி இருக்கணும்ல. அப்போ அந்த பிரேக் தேவை சார். மக்கள் சீட்டை விட்டு எழுந்து போனாங்கன்னா என்னன்னு கேளுங்க சார். அந்த வசனத்தோட வழியில அவங்களுக்கு உடம்பே நகராது. ஓஹோ, அவ்வளோ பவர்ஃபுல்லாக நம்ம கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ண போகிறோமா? ஆமாம் சார், கண்டிப்பாக. பரவாயில்ல பண்ணுங்க. நீங்கள் மேலே சொல்லுங்கள் சார். இன்டர்வல் முடிஞ்சு வந்த உடனே படம் பிளாக் அண்ட் ஒயிட்ல போகுது சார். ஐயோ சார், என்ன சார் பிளாக் அண்ட் ஒயிட்லாம் பண்றீங்க சார்? அப்போதான் அந்த மொமெண்டோட ரானஸ் மக்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் சார். ஏற்கனவே உங்கள் படம்லாம் ரொம்ப இருட்டாக இருக்குது, நிறைய பேர் விமர்சனம் செய்கிறாங்க. இதில் நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் போகிறேன்னா என்ன ஆகும் சார்? சார் நான் ஏன் சார் இந்த கண்ணாடி போட்டிருக்கேன்? ஏன் சார் நான் இருட்டிலே வாழ்கிறோம் சார். நான் பார்க்குறதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் சார் எனக்கு தெரியுது. இதை நான் ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன், அதே படம் டைலாக் ஆகி போட்டுட்டாங்க. அந்த ஒரு டைலாக்காக அந்த படமே ஹிட்டு. அதெல்லாம் நான் கண்டுக்கல. ஏன்னா எனக்கு கலை தான் சார் முக்கியம், பணம் முக்கியம் இல்லை. அல்லவே அல்ல. ஒரு 2000 எக்ஸ்ட்ராஸ் கொண்டு வரோம் உள்ள. ஐயோ பேருக்கு சோறு எப்படி போடுறது சார்? கலை சார் ப்ளீஸ் என்னை திரும்ப சாரி சார். சரி சார், அவ்வளோ எக்ஸ்ட்ராஸ் எதுக்கு சார்? அவங்க எல்லாரும் சேர்ந்து கோஷம் போடுறாங்க. அந்த கூட்டத்தோட முன்வரிசையில் 2 பசங்க சார். சரி சார், என்ன சார் பண்ணுறாங்க? நல்லா ஆத்மாத்தமாக ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் மொத்தம் கொடுத்துக்கிறாங்க சார். ஐயா இல்லை தெரியாம சார், தப்பு. நீங்கள் சொல்லுங்கள் சார். இல்லை ஐயா நான் இதை சொன்ன மாதிரி இது. இல்லை ஐயோ அப்படின்ட்டு நல்லா இருக்குன்ட்டு சொன்னேன். நீங்கள் ஒன்றும் கண்டுக்காதீங்க. என்ன சார் முகம் சுழிக்கிறீங்க? நான் ஒன்றும் பண்ணலையே. இல்லை சார், நீங்கள் முகம் சுழிச்சதை நான் பார்த்தேன். சத்தியமாக இல்லை சார். இல்லை நீங்கள் முகம் சுழிச்சதை நான் பார்த்தேன். ஒரு ஆண் இன்னொரு ஆணை முத்தமிடுறதுல என்ன சார் தப்பு? ஒரு தப்பா இல்லையா சார்? அப்புறம் ஏன் சார் நீங்க ஓரின பாலின சேர்க்கைக்கு நீங்க எதிர்த்தவரா? சொல்லுங்க, நீங்க எதிர்த்தவரா? இல்லை அப்படின்னு நான் சொல்லவே இல்லையே சார். அன்பு சார், அன்புக்கு மொழி தெரியாது, நிறம் தெரியாது, வயசு தெரியாது, ஜாதி தெரியாது, இடம் தெரியாது, பாலினம் தெரியாது. அன்பு சார், அன்பு. இல்லை சார், ஒரு தப்பும் இல்லை சார். நம்ம பண்ணலாம் தாராளமாக. ஒருத்தர் நடுவில் கூட ஒருத்தனை விட்டுக்குவாங்க. எனக்கு ஒரு கவலையே இல்லை. உங்களை மாதிரி ஆளுங்களால தான் நம்ம சமுதாயமே ஓரின சேர்க்கைக்கு எதிர்ப்பு வருது சார். என்ன சார் எதிர்ப்பு? அதான் சட்டமே போட்டாங்களே சார். இதெல்லாம் பரவாயில்லன்னு. சட்டம் போட்டால் போதுமா? சட்டத்தில் கொலையே பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கு. ஆனால் நம்ம கொலை பண்ணுறதில்ல. நல்ல டைலாக், இதை படத்தில் போட்டுருங்களேன் சார். என்ன சார் நீங்கள் சைலண்ட் மூவி சார், இது டைலாகே இருக்காது. பண்ணுங்க சார், பண்ணுங்க. இவ்வளோ பண்ணுறீங்க, அதையும் பண்ணுவேன் சார். நீங்கள் டாப்பிக்கை மாற்றாதீங்க, டாப்பிக்கை மாற்றிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் ஓரின சேர்க்கைக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை சார்? சத்தியமாக ஒரு பிரச்சனையும் இல்லை சார். இல்லை, உங்கள் மேலே எனக்கு சந்தேகம் வருது. எனக்கு மொத்தம் தராங்க. என்னது சார்? ஒரு ஆண் இன்னொரு ஆணுக்கு மொத்தம் கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்குது சார்? தப்பே இல்லை சார். ஆனால் நான் எதுக்கு சார் உங்களுக்கு மொத்தம்? தப்பே இல்லைன்னா கொடுங்க சார். உங்களுக்கு என்ன பிரச்சனை இதில்? நீங்கள் இப்போ மொத்தம் தான் சார் நான் அந்த படத்தை பண்ணுவேன். ஆத்தா குட்.